மெதுவாக வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்களா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்போ ஸ்லாத் விலங்கு நமக்கு நல்லாவே தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப 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 ஸ்லோவாக தான் செய்யும். ஆனால் அது காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. பொதுவாக காட்டில் வாழக்கூடிய எந்த விலங்காக இருந்தாலும் அது வேகமாக இருந்தால் தானே அதோட வேட்டை விலங்குகள்லேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்லாத் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா மற்ற விலங்குகள் இது ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ரும்ல. இருந்தாலும் ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லாத்தோட முக்கியமான வேட்டை விலங்குனா அது ஹார்பர் ஈகிள், ஜாகுவார் இந்த மாதிரியான விலங்குகள் தான். இந்த விலங்குகள் எல்லாமே இரை என்ன வேகத்தில் நகருது, இப்போ டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி போய் சாப்பிட்றது. அப்போ அந்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் ஒரு இரையை பிடிக்கிற விஷயத்தை அது பண்ணுது. ஆனால் நம்ம ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த விஷயமா இருந்தாலும் மெதுவாக தான் பண்ணுவான். அப்படிங்கிறதுனால இதோட மூவ்மெண்ட்டே இந்த ஹார்பர் ஈகிளுக்கோ இல்லை ஜாகுவாருக்கோ பெரிய அளவில் தெரியாது. அதனால இதை ஈஸியாக பிடிச்சி சாப்பிட முடியாது. இது ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ ஸ்லாத்தை பொறுத்தவரை அது மரத்தோட உச்சியில தான் வாழுது. இப்போ உச்சியில வாழக்கூடிய ஒரு விலங்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கீழே விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்ற மாதிரி தன்னோட உடம்பை மாற்றி வச்சிருக்கு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுது அப்படின்னா நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய எனர்ஜி ஈஸியாக காலி ஆகிடும். அப்போ மறுபடியும் சாப்பாடை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதோடைய உடம்பே ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா போதும். எந்த அளவுக்கு கம்மினா, ஒரு நாளைக்கு 150 கேலரி சாப்பிட்டுச்சுன்னா பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் அதோட உடம்பை மாற்றி வச்சிருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் இது ரொம்ப ஸ்லோவாகவும் நகருது. அதே மாதிரி வாழ்நாள் முழுக்கவே அது மரத்துக்கு மேலேயே தான் வாழும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அது கண்டிப்பாக கீழே வந்தே ஆகும். அதுதான் கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக. இப்போ மரத்துக்கு மேலே வாழக்கூடிய விலங்கு மரத்துக்கு மேலேயே கழிவுகளை வெளியேற்றனால எதுக்காக கஷ்டப்பட்டு கீழே வந்து கழிவுகளை வெளியேற்றணும்? ஏன்னா கீழே வரும்போது ஏதாவது விலங்கு பிடிச்சி சாப்பிட்றோம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஸ்லாத் என்னதான் குட்டியா இருந்தாலும் மனிதர்களை விட அது பெரிய அளவுக்கு பலசாலிகள் ஒரு விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம்? இந்த ஸ்லாத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம சேனல் லோகோ கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.